உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் போதே ஏராளமான மாற்றங்கள், புதிய திருப்பங்கள் இந்த நாட்டில் நடக்க தொடங்கிவிட்டது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா ஆங்கர்ஸ் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். பிஜேபி ஆக இருக்கட்டும், RSS ஆக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலும் நடக்கக்கூடிய அத்துமீறல்களை பற்றி அவர்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். ராகுல் காந்தி, த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், தைரியமாக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், அல்ல RSS ஆக இருக்கட்டும், அல்ல பிஜேபி ஆக இருக்கட்டும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தை பற்றியும் நேரடியாக கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார். அப்போ இந்த நாட்டில் டெமோக்ரசி மீண்டும் ஒரு முறை தலை தூக்கி விட்டதா? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அத்துமீறல்களையுமே இதற்கு மேல் மீடியா தட்டி கேட்க போகிறதா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தட்டி கேட்க போகிறதா? அனைத்துமே இந்த பதிவில் மிகவும் ஆழமாக நீங்க பார்க்க போறீர்கள். கண்ணை மூடிக்கொண்டு அடுத்த 30லிருந்து 35 நிமிடங்கள் வரை எனக்கு கொடுத்து விடுங்கள். இந்த பதிவில் ஒட்டுமொத்த நாட்டின் உண்மையை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறேன். Just listen what I am saying for the next 30-35 minutes. That's all I want from you. இந்த நாட்டில் எந்த விதமான ஷிஃப்ட் நடந்திருக்கிறது, எந்த விதமான புதிய கேம் பிளான் நடந்திருக்கிறது, எந்த மீடியாவை கோதி மீடியாவாக பார்த்தோமோ, எந்த சுப்ரீம் கோர்ட்டை பல்லை பிடுங்கிய சிங்கமாக நாம் பார்த்தோமோ, அந்த அனைத்து நபர்களுமே, பியூரோக்ரசி உட்பட அனைத்து நபர்களுமே திடீர் என்று எதற்காக கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள்? இந்த சாணக்கியத்தனம் என்ன என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். உங்களை 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த அந்த இந்தியாவிற்கு நான் கூட்டிச் செல்ல போகிறேன். அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் பணிபுரிந்து வந்தேன். சுதந்திரம் இருந்தது. அண்ணா ஹசாரே போராட்டமாக இருக்கட்டும், நிர்பயா போராட்டமாக இருக்கட்டும், அனைத்தையுமே நான் கவர் செய்த நபர். 2003ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை இந்த பத்திரிகை துறையில் நான் இருக்கிறேன். அதனால் ஏராளமான 2 டெக்கேட்ஸ்க்கும் மேல ஆயிருச்சு இந்த பதிவு. 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தின் சீஃப் மினிஸ்டராக இருந்து பிரைம் மினிஸ்டராக முதல் முறையாக பதவியேற்ற அந்த காலகட்டம். அதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், மீடியா ஹவுசஸ், நியூஸ் பேப்பர், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அனைத்து நபர்களுமே நேரடியாக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பார்கள். CAG ரிப்போர்ட்ஸ் வெளிவந்தது. 2G ஸ்கேமாக இருக்கட்டும், கோல் ஸ்கேமாக இருக்கட்டும், ஆதர்ஷ் கோட்டாவாலாவாக இருக்கட்டும், அனைத்திற்கான பெனிஃபிட் நேரடியாக பிஜேபிக்கு போனது. காங்கிரஸை இதற்கு மேல் நம்ப முடியாது, பிஜேபி மற்றும் தான் ஒரே ஒரு வழி. CAG ரிப்போர்ட் அதை இன்னும் உறுதி செய்தது. அந்த காலகட்டத்தில் CAG ரிப்போர்ட்ஸ் வழியாக எழுப்பிய ஏராளமான அலிகேஷன்ஸ், ஒரு மிகப்பெரிய பெயர் வினோத் ராய், அனைத்துமே பொய் என்று அவரே எழுதிவிட்டார். ஒரு அஃபிடவிட்லேயே எழுதிவிட்டார், நான் இதெல்லாமே சித்தரித்தேன் என்று. அதற்கு பின்பு என்ன, எந்த விதமான நாட்டை நாம் பார்த்தோம், எந்த விதமான மாற்றங்களை நாம் பார்த்தோம்? த பிகினிங் ஆஃப் நியூ மீடியா இன் 2014. புதிய மீடியாவை நாம் பார்த்தோம். எப்படி அந்த புதிய மீடியா உருவானது? அந்த கதையும் நீங்க கேட்டு விடுங்கள். நரேந்திர மோடி இந்த நாட்டு புதிய பிரைம் மினிஸ்டர், அமித்ஷா பிஜேபியின் புதிய பிரசிடென்ட். அந்த காலகட்டத்தில் அருண்ஜேட்லி அவர்கள் உயிரோடு நிற்கும் போது அருண்ஜேட்லி அவர்கள் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியாக இருந்தார். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்னைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏராளமான ரொம்பவே நுணுக்கமான ஸ்ட்ராங்கான ரிப்போர்ட்ஸ்களை இன்னைக்கும் தைரியமாக வெளிவிடக்கூடிய ஒரு பத்திரிகை. ஒரு 1-on-1 மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் அருண்ஜேட்லி எடுத்து வைத்த ஒரு புதிய ஆணை, நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்ஸ்களில் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர வேண்டாம், தைரியமாக உங்களுடைய ரிப்போர்ட்டை நீங்க செய்யுங்கள், உங்களுடைய பத்திரிகை துறையை நீங்க நல்லா நடத்துங்கள். ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்,
நரேந்திர மோடியுடைய பேரும் இந்த நாட்டு புதிய பிஜேபி பிரசிடென்டான அமித்ஷாவின் பேரும் வெளியே வரக்கூடாது. நீங்க எந்த விதமான ரிப்போர்ட்டை தயாரித்தாலும் அதில் எங்களுக்கு பிரச்சனைகள்ல இந்த 2 நபர்களுடைய பெயரை மற்றும் நீங்க தவிர்க்க வேண்டும். இது இந்த நாட்டின் புதிய மீடியாவின் ஒரு புதிய ட்ரைனிங். அருண்ஜேட்லியால் தொடங்கப்பட்ட அந்த ட்ரைனிங். மீடியா ஹவுசஸ்கள் அவர்களுக்கு வந்த வருமானம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக. யாருடைய அட்வர்டைஸ்மெண்ட்? கார்பரேட்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட், பிசினஸ் மேன்களோட அட்வர்டைஸ்மெண்ட், பொருட்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட், இது மட்டும் தான் அவர்களுடைய வருமானம். ஆனால் அதே பாதையை அரசாங்கம் எப்படி மாற்றியது? நீங்க என்ன வேற இடத்துக்கு போய் நீங்க கை நீட்ட வேண்டும்? இதற்கு மேல் நீங்க யாரையுமே பார்க்க தேவையில்லை. கவர்மெண்டோடைய அட்வர்டைஸ்மெண்ட் நாங்களே கொடுக்கிறோம். நான் பணிபுரிந்த என்டிடிவியில் இந்த அரசு அட்வர்டைஸ்மெண்ட் வராது. பெரிய அளவில் அடி. 4 பக்கமும் இருக்கக்கூடிய மீடியா ஹவுசஸ்கள் வளர்ச்சி பாதையை தொடும்போது என்டிடிவி அப்படியே டவுன்ஃபாலில் போய் கொண்டிருந்தது. இன்னைக்கு அடானி வாங்கிவிட்டார், அது வேற விஷயம். 2014ஆம் ஆண்டு எங்களுக்கும் பிரஷர் வந்தது, அரசாங்கத்தை கொஞ்சம் சப்போர்ட் செய்து பேச வேண்டும் என்று. ரவீஷ்குமார், நான், சௌரப் சுக்லா, சங்கேத் உபாத்யாய், பர்கா தத், இது போன்ற ஏராளமான நபர்கள் என்டிடிவியில் இருந்தபோது எங்களுக்கு அந்த சப்ரேஷன் வந்தது. நான் 2014ஆம் ஆண்டே பேப்பரை போட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரவீஷ்குமார் வெளியில் வந்தார். த டே Adani took over NTTV, he said Tata bye-bye. Sanket Upadhyay came out, Saurabh came out, we all came out, Barkha Dutt came out. We all came out and we all are in independent stage. I am independent since 2014 because I knew what is happening. எனக்கு அன்னைக்கே இதற்கு மேல் என்ன நடக்க போகிறது என்கிற அந்த ஐடியா எனக்கு தெரியும். அண்ட் ஐ செட் நோ. இண்டிபெண்ட்டாக கஷ்டமாக இருந்துச்சு, யூனோ, பட் இண்டிபெண்ட்டாக ஐ ஒர்க்ட். ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் ஒர்க்கில் இறங்கினேன். ஃபர்ஸ்ட் 3 years ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் எஸ், ஐ ஹேட் மை ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பேனாவுடைய நுணையை வந்து நான் கொஞ்சம் கூட அந்த கூர்மையை மடக்கவில்லை. அதனால் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன். 2017 is when the Rooster News we started. Okay. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக அந்த பணம் வந்தது. அரசாங்கம் அந்த பணத்தை நாங்களே கொடுத்து விடுகிறோம். அட்வர்டைஸ்மெண்ட், அரசாங்கத்துடைய அட்வர்டைஸ்மெண்ட், கோடைக்கணக்கான ரூபாயை அரசாங்கம் சேனல்ஸ்களுக்கு முன்பு கொட்ட தொடங்கினது. 2014, 15, 16, 17 and 18 வரை இது அரசாங்கத்துடைய டேட்டா, ஆர்டிஐ வழியாக வெளிவந்த டேட்டா. 2014ஆம் ஆண்டுலேருந்து 18ஆம் ஆண்டு வரை எந்த பிரைவேட் கம்பெனிகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக நியூஸ் சேனல்களுக்கு வருமானம் வந்ததோ அந்த வருமானத்தை அப்படியே ட்விஸ்ட் செய்து யூட்டர்ன் அடித்து அரசாங்கமே அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பித்தது. வருடத்திற்கு 2500 கோடி ரூபாய் பட்ஜெட் ஃப்ரம் 2014 to 2018. 2018க்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை அரசாங்கம் குறைக்கிறது. இன்னைக்கும் நீங்க பார்த்தீர்கள்னா வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிற்கு அரசாங்கம் கொடுத்து வருகிறது. இன்னைக்கு தேதியில் 1000 கோடி ரூபாய் வருடத்திற்கு. இப்போதான் ஒரு புதிய ஐடியா வெளிவருகிறது. புதிய ஐடியானா புதிய மீடியா. நான் சொன்னேன் இல்லையா, 2017 is when the Rooster News started. So 2018-17 onwards இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ்கள் தலை தூக்குறது சோஷியல் மீடியா. பிகாஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வராத விஷயங்கள் சோஷியல் மீடியா வழியாக வர தொடங்கியது. அங்க பேச முடியாத விஷயங்களை எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் பேச தொடங்கினார்கள். த வயர், லல்லன் டாப், குவிண்ட், த ரூஸ்டர் நியூஸ், த நியூஸ் மினிட், இது போன்ற ஏராளமான பத்திரிகைகள் வெளிவர தொடங்கியது. ஆகாஷ் பானர்ஜி, நவீன் குமார், த்ருவ் ராட்டி, இது போன்ற எல்லா நபர்களுடைய நீங்க அந்த பீக் பார்த்தீர்கள்ல 2017 and above. இந்த இடத்துல மறுபடியும் அதே விஷயம் தான். நாங்கள் நேரடியாக we have fingered what they said not to touch. We touched நரேந்திர மோடி, we touched அமித் ஷா, we directly touched. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போடக்கூடிய கேள்விகள், நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் நேரடியாக கேள்விகள் இருக்கும். அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டு வந்தோம். இன்னொரு பக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியை சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் பார்த்தார்கள். 2018ஆம் ஆண்டு நரேந்திர மோடியோடைய ஒரு பொய் வெளிவந்தது. என்ன அந்த பொய்? டபுள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் நரேந்திர மோடி, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டையாக்கி விடுவேன் என்று.
2018ஆம் ஆண்டு வரை அந்த ப்ராமிஸ் சரிபார்க்க முடியாத பட்சத்தில் நாங்கள் அந்த கேள்விகளை எழுப்ப தொடங்கினோம். என்ன ஆச்சு? இரட்டை மடங்காக்குவேன்னு சொன்னீங்க, எதுவுமே ஆகலை. அனைத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீதும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சரியும் போது வெறும் தூர்தர்ஷன் மற்றும் சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வந்தார்கள். சத்தீஸ்கர்ல இருந்து அந்த பெண்மணி டெலிவிஷனுக்கு முன் வந்து, ஆமா, என்னோட வருமானம் இரட்டையாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். கிரவுண்டில் நீங்க போய் பார்த்தீர்கள், இரட்டையாகவில்லை. ஆனால் இந்த பெண்மணி, எனக்கு வருமானம் இரட்டையாகிவிட்டது. ஓகே. 2018ஆம் ஆண்டு இந்த பெண்மணியுடைய இந்த இன்டர்வியூ வைரல் ஆனதுக்கு பின்பு அதே பெண்மணியுடைய இன்டர்வியூவை எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள் போய் எடுத்த போதுதான் இந்த பெண்ணை டெல்லியில இருந்த ஒரு டீம் போய், இதை நீங்க பேசணும், இது பேசினீங்கன்னா இவ்வளவு கிடைக்கும் என்கிற ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அந்த பெண்ணையை பேச வைத்தது உண்மை வெளிவந்தது. 2019 ஆன்வர்ட்ஸ் நரேந்திர மோடி அரசாங்கம் இதற்கு மேல் கோதி மீடியாவை நம்ப முடியாது, இதற்கு மேல் கோதி மீடியாவிற்கு கொடுக்கக்கூடிய இந்த சலுகைகளை, இந்த பணத்தை குறையுங்கள் என்று முடிவெடுத்தார்கள். 2500 கோடி ரூபாய் வருடத்திற்கு கொடுத்து வந்த இதே அரசாங்கம் இப்போ அதை குறைத்து 1000 கோடி ரூபாயாக சரித்து விட்டது. இப்போ அவர்களுடைய அடுத்த ஷிஃப்ட் நடக்கிறது பிஜேபியின் ஐடி விங், ஹிந்துத்துவவாதிகளுடைய ஐடி விங். நேற்று கூட நீங்க பார்த்தீர்கள்ல, ஒரு நபர் என்னுடைய ஒரு வீடியோவில் ட்வீட் போட்டிருக்கிறார். எதற்காக அடானி அம்பானியை பற்றி பேசுகிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, 50 லட்சம் நபர்களுக்கு அவர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் டாக்ஸை கொடுத்து வரக்கூடிய 2 நபர்கள், அவர்களை பற்றி நீங்க தவறாக பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நாட்டில் 50 லட்சம் வேலை வாய்ப்பை அடானியும் உருவாக்கவில்லை, அம்பானியும் உருவாக்கவில்லை. அடானி நிறுவனத்தில் 48,000 நபர்கள் மற்றும் வேலை பார்க்கிறார்கள். அம்பானியோட நிறுவனத்தில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 4,15,000 நபர்கள் வேலை பார்க்கிறார்கள். 2 பேருமே சேர்த்தால் கூட 5 லட்சத்தை கூட தாண்டவில்லை. ஆனால் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்க பார்த்தீர்கள்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெல்த்தின் 20% இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ரயில்வேஸ் 12 லட்சம் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் செய்கிறது. இந்திய ராணுவம் 14 லட்சம், ஓஎன்ஜிசி, ஸ்டீல், கோல் இண்டியா, பிஎஸ்என்எல் எல்லாத்தையும் போய் பாருங்க, லட்சக்கணக்கான வேலைகளை இவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். ஸோ ப்ளீஸ் என்ஷோர் தட் வாட் யூ ஆர் ரைட்டிங், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய செய்திகளை இங்கே பரப்ப தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஃபேக்ட்ஸ்களுடன் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கரப்ஷன் எந்த அளவில் அரசியல் வாழ்க்கையில் புகுந்து விட்டதோ, எந்த அளவில் பொய்கள் புகுந்து விட்டதோ, அனைத்திற்கு பின்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா சோஷியல் மீடியாவுடைய ரைஸ் அரசாங்கத்துடைய இன்னொரு தலை வழியாக வளர தொடங்குகிறது. அதனால் நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்கள் மீது வழக்குகள் பாய தொடங்குகிறது, அவர்களை சப்ரஸ் செய்ய தொடங்குகிறார்கள். எங்களுடைய சேனல் நீங்க பார்த்தீர்கள்னா மிகப்பெரிய அளவில் முடக்கி வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய வீடியோக்கள் போகாது. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை, தயவு செய்து எங்களை சப்போர்ட் செய்யுங்கள், எங்களோட வீடியோக்களை பகிருங்கள், கீழே கமெண்டில் உங்களுக்கு கருத்துக்களை எழுதுங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை போடுங்கள். பொருளாதார ரீதியாக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்குங்கள். இது எல்லாமே நாங்கள் கூறக்கூடிய விஷயம் இதற்காக தான். ஆனால் நீங்க இந்த ஒட்டுமொத்த கேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீர்கள். அதனால் இதற்கு மேல் இந்த வீடியோவை மிகவும் கவனமாக பாருங்கள். இந்த நாட்டிற்கு முன்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன? தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய நிலை என்ன? டெமோக்ரஸியை காப்பாற்றக்கூடிய ஒரே அமைப்பு எலெக்ஷன் கமிஷன். இதற்கு முன்பு எந்த விதமான கேள்வி நீங்க கேட்டீர்கள்? இவிஎம் மீது இருந்த அந்த சந்தேகம் அப்படியே ஷிஃப்ட் ஆகி எங்க மாறியது? இன்னைக்கு எலக்டோரல் லிஸ்ட் வரை வந்து விட்டது. SIR போட்டார்கள், ஓட் சோரி நடந்தது, ஏராளமான கேள்விகள். ஆனால் இந்த அனைத்து கேள்விகளுக்கு பின்னாடி நரேந்திர மோடி வாஸ் நாட் இன் டார்கெட், அமித்ஷா வாஸ் நாட் இன் டார்கெட், கவர்மெண்ட் வாஸ் நாட் இன் டார்கெட். எந்த கோதி மீடியாவும் இதை பற்றி நீங்க டிபேட்களை செய்வதாக நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள். திடீரென்று இன்னைக்கு அராவலி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்ட் வருது. திடீரென்று குல்தீப் சிங் சேங்கர் வழக்கில் பிரச்சனை வெடித்த உடனே ஒரு தீர்ப்பு வருது. சோசியல் மீடியா, கோதி மீடியா எல்லாருமே பேசுறார்கள். இந்த பக்கம் பார்த்தீர்கள்னா இந்தோர்ல பிஜேபியின் சீனியர் லீடர் கைலாஷ் விஜய் வர்கியா தவறாக பேசிவிட்டார் என்று ஒட்டுமொத்த கோதி மீடியா இப்ப பேச தொடங்கிவிட்டது. ஒரு ரேபிஸ்ட் குல்தீப் சிங் சேங்கர், அவருக்காக
பிஜேபி போராடி பார்த்தது, ப்ரொடெக்ட் செய்து பார்த்தது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் said nothing doing, you cancel this verdict. ஸோ மக்கள் இப்போ நமக்கு டெமோக்ரஸி திரும்ப போகிறது பாருங்க. சோஷியல் மீடியாவிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரை எல்லாருமே இந்த குல்தீப் சிங் சேங்கருக்கு எதிராக அராவலி விஷயத்தை கை வைக்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள் அரசாங்கத்தை பார்த்து. பட் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நீங்க எடுத்து பார்த்தீர்களா, எங்கேயுமே நரேந்திர மோடியை தொடவில்லை, அமித்ஷாவை தொடவில்லை. இந்த 2 நபர்களோட பெயரை மற்றும் 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு தொடவில்லை. இவிஎம் அல்ல எலெக்ஷன் கமிஷன்ல நடக்கக்கூடிய கடுபடிகள் அனைத்தையும் நீங்க பார்த்தீர்களா, ராஜீவ் குமார்ல இருந்து தொடங்கி இன்னைக்கு கணேஷ் குமார் வரை அனைத்து விஷயத்திலுமே பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய கை, அமித்ஷாவுடைய கை இருப்பதாக நாங்கள் விளக்கமாக கூறி வருகிறோம். த டார்கெட் இஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா. பட் இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எங்கேயுமே இவர்களை தொடக்கூடவில்லை. உலக நாடுகள் சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கட்டும், அல்ல மைனாரிட்டிகள் மீது நடக்கக்கூடிய அத்துமீறல்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே வைத்து உலக நாடுகள் இந்தியாவை எப்படி பார்த்தது என்கிற ஒரு மிக பெரிய ரிப்போர்ட்டை த நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்டது. எப்படி ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி, நரேந்திர மோடி அண்ட் மோகன் பாகவத் கையில் இந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாகிவிட்டது என்று. இதற்கு மேல் நரேந்திர மோடியை விளக்கினால் கூட, நரேந்திர மோடி ரெசிக்னேஷன் கொடுத்தால் கூட இந்த நாட்டை உங்களால் காப்பாற்ற முடியாது. காரணம் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை ஒட்டுமொத்த பியூரோக்ரசியில் அமைத்து விட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஐஏஎஸ் ஆபீசர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், நீதிபதிகள் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க் அனைத்து இடங்களிலுமே ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆட்களை நியமித்து விட்டார்கள். இதற்கு மேல் இந்தியாவை உங்களால் காப்பாற்ற முடியாது. பேக்ஃபுட்ல இருந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி மற்றும் தான் இந்த நாட்டை நடத்துவார்கள். நாளைக்கு இந்தியா அலைன்ஸ் ஆட்சியை பிடித்தால் கூட அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. பணபலம் வருது. இந்த நாட்டுக்கு கூடிய கார்பரேட்டை கைக்குள் போட்டு டைரக்ட் மணி டிரான்ஸ்பர் எங்க நடக்கிறது? நேரடியாக கட்சி அக்கவுண்டில் டொனேஷனாக போக தொடங்கிவிட்டது. யாருமே கேள்வி கேட்கவில்லை. ஒரு வருடத்தில் மட்டுமே பிஜேபிக்கு வந்த டொனேஷன் 6150 கோடி ரூபாய். எலக்டோரல் பாண்ட் வழியாக 2.5 வருடத்தில் எவ்வளவு அவர்கள் சம்பாதித்தார்களோ அதற்கும் மேல ஒரே வருடத்தில் டொனேஷன் வழியாக பிஜேபிக்கு பணம் வந்துவிட்டது. எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டீர்கள், எந்த டிபேட்டும் நீங்க பார்த்திருக்க மாட்டீர்கள். அமைதி. பட் நவ் த சிஸ்டம் இஸ் பீயிங் கரெக்ட். ஏன்னா மக்களுக்கு முன்பு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் இல்லையா? பாருங்க, 4th பில்லர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கேள்வி கேட்கிறார்கள், ஜுடிஷியரி எவ்வளவு ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்கிறது, பியூரோக்ரசிக்கு நாங்க சுதந்திரத்தை கொடுத்து விட்டும் இந்த நாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள். இதுல நீங்க பிஜேபி அல்ல நரேந்திர மோடி அல்ல அமித்ஷாவை பற்றி நீங்க கேள்வி கேட்கவே முடியாது. பாருங்க, பிஜேபியுடைய சீனியர் லீடர் கைலாஷ் விஜய் வர்கியா அவரை கேள்வி கேட்கிறார்களா இல்லையா? அராவலி எவ்வளோ பெரிய விஷயம், அதை சுப்ரீம் கோர்ட் தடுத்து நிறுத்தியதா இல்லையா? ஸோ ஜுடிஷியரி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பேக். இந்த விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கட்ட தொடங்கிவிட்டார்கள். உலக நாடுகள் இந்தியாவில் டெமோக்ரஸி போய் ஆட்டோக்ரஸி வந்துவிட்டது என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். அதாவது டிக்டேட்டர்ஷிப் இந்தியாவில் வந்துவிட்டது என்கிற இந்த விஷயம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் மீது நேரடியாக த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி எழுப்பிய அந்த கேள்விகள் எங்கே? வாட் வாஸ் த குவெஸ்டன்? பிரஸ் மீட்டை வைத்தோ இல்ல ஒரு பிடிஎஃப்ஐ போட்டுவிட்டோ அப்படிலாம் பேசக்கூடிய விஷயத்தை நான் எடுத்து வைக்கவில்லை. இந்த நாட்டு பார்லிமெண்டில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எடுத்து வைத்த அந்த கேள்விகள் என்ன? That Prime Minister of this country had given immunity to election commissioner. எலெக்ஷன் கமிஷனருக்கு இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார், எந்த விதமான வழக்கையும் அவர் மீது போடக்கூடாது என்று. எங்க அந்த கேள்வி? Isn't it a very very important question to be discussed? No. We will discuss about Aravali. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி பேச தேவையில்லை, நரேந்திர மோடியை பற்றி பேச தேவையில்லை, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை பற்றி பேச தேவையில்லை, அராவலியை பற்றி பேசுவோம். அராவலி 4 மாநிலங்கள், குஜராத், ராஜஸ்தான், டெல்லி மற்றும் ஹரியானா. இந்த 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளை, அந்த மலைகளை உடைத்து தார் டெசர்ட்ல இருந்து வரக்கூடிய அனைத்தையுமே இவர்கள் சூறையாடக்கூடிய வேலை பார்த்தார்கள். 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தார்கள். ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த கொள்ளையில் இருந்தது. இந்த விஷயம் வெளிவந்தது, மக்கள் போராடினார்கள்.
சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அனைத்து நபர்களுமே அந்த கூச்சல் சத்தம் வெளிவந்தது. திடீரென்று சுப்ரீம் கோர்ட் had said nothing doing, you cannot touch this mountain anymore. But again, பிரைம் மினிஸ்டர் மோடி அவரால் கொண்டு வந்தப்பட்ட இந்த புதிய தீர்ப்பு அதே நீதிமன்ற வழியாக தானே வந்தது. 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகளை மலையாக பார்க்க முடியாது, 100 மீட்டருக்கு மேலே இருந்தால்தான் அது மலை. ஸோ நீங்க உடைக்கலாம். பிஜேபி எம்எல்ஏ, முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ உன்னாவ் கேஸ், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ரேபிஸ்ட், ஒரு கொலைகாரன், இந்த நாட்டு நீதிமன்றம் தான் அந்த நபருக்கு தண்டனை கொடுத்தது. இதே நாட்டு டெல்லி ஹைகோர்ட் அந்த நபருக்கு பெயில் வழங்குகிறது. பப்ளிக் கோபம், ஆக்ரோஷம், போராட்டங்கள். அதற்கு பின்பு சுப்ரீம் கோர்ட் அதை மறுக்கிறது. இல்லை, இந்த நபருக்கு பெயில் கிடைக்கக்கூடாது. ஸோ இது போன்ற விஷயங்களை வைத்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி போங்க, இண்டிகோ விவகாரம், இந்த நாட்டிற்கக்கூடிய லட்சக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டார்கள், லட்சக்கணக்கான ரூபாய் பாதிக்கப்பட்டது. இந்த நாட்டுக்கக்கூடிய டியூலோபோலி அண்ட் மொனோபோலி விஷயம் வெளிவந்தது. எப்படி ஒரு தனியார் ஏர்லைன்ஸ் இந்த நாட்டை முடக்கிவிட்டது, நாட்டுடைய ஏர்லைன்ஸை முடக்கிவிட்டார்கள் என்கிற விஷயம். இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் இண்டிகோ, நரேந்திர மோடியோடைய பேர் வந்ததா? கிடையாது. அமித்ஷாவுடைய பேர் வந்ததா? கிடையாது. யாருடைய பேர் வந்தது? டிடிபி ஏவியேஷன் மினிஸ்டர், அவருடைய பேர் வருது. ஸோ இதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நாட்டிற்கு கூடிய ஒவ்வொரு பிஜேபி எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ரிப்போர்ட்ஸ்கள் வரும், அவர்கள் மீது கேள்விகள் கேட்பார்கள். ஏன்னா 2 பேரை காப்பாற்றணும், ஒருத்தர் நரேந்திர மோடி, இன்னொருத்தர் அமித்ஷா. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உன்னித்து பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். த ஃபேஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட், த ஃபேஸ் ஆஃப் பாலிசிஸ், த ஃபேஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ், த ஃபேஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் நன் அதர் தென் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷா, சாணக்கியர். அப்போ கிரெடிட் வாங்குறதுக்கு நீங்க தவறு நடக்கும்போது யாரோ ஒரு பலியாடு. இன்னைக்கு கைலாஷ் விஜய் வர்கியா, குல்தீப் சிங் சேங்கர், அராவலி விவகாரம், டிடிபியோடைய மினிஸ்டர், ஏவியேஷன் மினிஸ்டர், இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது. இன்னும் நீங்க பார்த்தீர்கள்னா குஜராத்திற்கு உங்களை நான் கூட்டி செல்கிறேன். மார்பி பிரிட்ஜ் உடைந்தது, ஞாபகத்தில் இருக்கா? 158க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தார்கள். குஜராத் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விபத்து, மிகப்பெரிய அளவில் கோதி மீடியா அதை கவரும் செய்தது. நரேந்திர மோடியோடைய பேர் வந்ததா? கிடையாது. அமித்ஷாவுடைய பேர் வந்ததா? கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ட்ரைனிங்கை தான் இவர்கள் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியோடைய ஸ்டேட்மெண்ட் பார்லிமெண்ட்ல இருந்து வந்தால் கூட எலெக்ஷன் கமிஷனருடைய தேர்வில் இருந்து தொடங்கி, நாட்டில் நடக்கக்கூடிய ஓட்சோரியிலிருந்து தொடங்கி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் அதிகாரங்கள் பறிக்கப்படுவதிலிருந்து தொடங்கி, இந்த நாட்டை எப்படி, இந்த நாட்டுடைய டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை எப்படி அழித்து விட்டார்கள் என்கிற அனைத்து கேள்வியுமே சப்ரஸ் செய்யக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். அதாவது நீங்க சந்தோஷப்பட தேவையல்ல, கோதி மீடியா விழித்துக் கொண்டது, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதற்கு மேல் அரசாங்கத்துக்கு எதிராகவே தீர்ப்புகளை வழங்க தொடங்கிவிட்டது. கிடையாது. அடுத்த 10 வருடத்திற்கு சுப்ரீம் கோர்ட்டில் யார் நீதிபதியாக வருவார், மற்ற நீதிமன்றங்களில் யார் நீதிபதியாக வரப்போகிறார், இந்த நாட்டுக்கு கூடிய பியூரோக்ரசி எப்படி வேலை பார்க்க போகிறது, அனைத்தையுமே ஏற்கனவே எழுதி முடித்து விட்டார்கள். இதற்கு மேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நீங்க வேறொரு கண்ணாடியை போட்டுதான் பார்க்கிறீர்களே ஒழிய இது அதற்கு மேல ஒரு டேஞ்சரஸான விஷயம். ராகுல் காந்தியுடைய அந்த அலிகேஷன் என்ன, ஒரு முறை கேளுங்கள். பார்லிமெண்ட்ல இருந்து பேசிய அந்த வார்த்தைகளை கேளுங்கள். அதற்கு பின்பு நீங்களே முடிவெடுக்க வேண்டும் எந்த விதமான இந்தியாவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள். You've captured the institution. I've shown the mechanism of that capture. I'm also showing you how the Election Commission is doing things that are completely out of line. I'm not getting any answers. And finally, please change the law that allows the Election Commissioner to get away with whatever he wants to do. That's all the electoral reforms you need. And I want to assure the Election Commissioner that they might be under the impression that this law lets them get away with it. Let me be clear one thing. Nothing is changed. No other big issue than what Rahul Gandhi is talking today.
பட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி என்ன செய்கிறது? ஒரு கேம்பிளிங். சின்ன சின்ன விஷயத்தை, சின்ன சின்ன இஷ்யூவை மிகப்பெரிய இஷ்யூவாக காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். அரசாங்கத்தை கேள்வி கேட்போம், பரவாயில்லை. லுக் அட் அர்ணப் கோஸ்வாமி, லுக் அட் ஹிஸ் வீடியோஸ், லுக் அட் லயாக்கத் Khan, look at other anchors. They're straight away questioning BJP, straight away questioning the government. Nobody is questioning Narendra Modi. Nobody is questioning Amit Shah. Nobody is questioning. இதுல யோகி ஆதித்யநாத்தும் தப்ப மாட்டார். இதுல கைலாஷ் விஜய் வர்கியா போன்ற நபர்களும் தப்ப மாட்டார்கள். சிவராஜ் சிங் சௌஹான் போன்ற நபர்களும் தப்ப மாட்டார்கள். உமா பாரதி, மாயாவதி, இது போன்ற யாராக இருந்தாலும் யாருமே தப்ப மாட்டார்கள். இதற்கு மேல் இந்த நாட்டுக்கு கூடிய டெமோக்ரஸியை நாங்கள் இன்டாக்டாக வைத்திருக்கிறோம். ஏன்னா அரசாங்கமே தான் பதில் கொடுக்கும். பாருங்க, டெமோக்ரஸி இஸ் இன்டாக்டட். தட் இஸ் வை த மீடியா இஸ் questioning them. Nobody is questioning media now. Media is free. Look at Supreme Court. அரசாங்கத்துடைய ஆளாக இருந்தால் கூட, அரசாங்கத்துடைய ஒரு எம்பியாக இருந்தால் கூட, எம்எல்ஏ இருந்தால் கூட அந்த நபருக்கு நாங்கள் தக்க தண்டனை கொடுக்கிறோம். இதற்கு மேல் இந்த நாட்டில் பல மாற்றங்கள் வர இருக்கிறது. பல சீஃப் மினிஸ்டர்களை மாற்றுவார்கள். ஒரு சீஃப் மினிஸ்டர் மீது, ஒரு அரசியல்வாதி மீது ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அந்த நபர் மீது ஒரு டிபேட் வரும், அந்த நபர் மீது ஒரு அலிகேஷன் வரும். அந்த நபரை பதவி விலக கூட சொல்லுவார்கள், எங்கேயுமே தயங்க மாட்டார்கள். ஆனால் 2 நபர்களை நாங்கள் காப்பாற்றணும். 2 நபர்களுடைய பேர் மற்றும் மீடியாவில் வரக்கூடாது. பிஜேபி, RSS யாரை வேணாலும் பற்றி நீங்க பேசுங்கள், நரேந்திர மோடியோடைய பேர், அமித்ஷாவுடைய பேர் வரக்கூடாது. And this is what the new game plan of BJP. I hope you understood this. 2026ஆம் ஆண்டு இதற்கு மேல் ஒரு புதிய சுப்ரீம் கோர்ட்டை பார்க்க போறீர்கள், புதிய மீடியாவை பார்க்க போறீர்கள். ஆனால் அரசாங்கம், த குஜராத் லாபி, இதற்கு முன்பு நீங்க பார்த்த அந்த சாணக்கிய தரத்தை விட இதற்கு மேல் மிகப்பெரிய மோசடிகளை நீங்க பார்க்க போறீர்கள், மிகப்பெரிய ஸ்கேம்ஸ்களை பார்க்க போறீர்கள். கேள்விகளை கேளுங்கள். இந்த வீடியோவை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சேனலில் வைக்க போறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இப்போ சமீபமாக நாங்கள் ஒரு வீடியோவை வெளிவிட்டிருந்தோம். அமெரிக்காவில் வெளிவந்த ஒரு ஃபைல், எப்ஸ்டன் ஃபைல். அதில் நரேந்திர மோடி, அனில் அம்பானி மற்றும் ஹர்தீப் சிங் புரியோடைய பெயர் ஒரு இமெயிலில் இருந்ததாக நாங்கள் கண்டெடுத்து அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து வீடியோவை போட்டிருந்தோம். அந்த வீடியோவை இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியாது, அமெரிக்கா மற்ற நாடுகளில் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோவை இந்தியாவில் பிளாக் செய்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். தெளிவாக இமெயில் போட்டு எங்களுக்கு அந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறது யூடியூப். அரசாங்கம் இந்த வேலையை பார்த்திருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். உண்மையை இதற்கு மேல் எத்தனை நாட்கள் வரை நாங்கள் பேச முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இது போன்ற வீடியோக்கள் வந்த உடனேயே பகிருங்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னை கேட்ட அனைத்து நபர்களுக்குமே நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.